பவுலுடைய பலம் எங்கே இருந்தது? பவுலை குறித்து நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம்ல. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12:9 பவுல் ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்துல பண்றான், தன்னுடைய பலவீனம் நீங்கும்படியா. அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று அதற்கு பின்பாக அவர் எழுதுகிறார். கேள்வி, பவுலினுடைய பலம் எங்கே காணப்பட்டது? நம்ம பவுலை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது நிறைய காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சரியப்படுவோம். அவனை குறித்துல கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததான வரங்கள், அவனை பயன்படுத்தினான விதங்கள், அவருடைய கிரெடென்ஷியல்ஸை குறித்து பேசுகிற காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு வல்லமை புரிந்ததான ஆவிக்குரிய ஒரு மனுஷனாய் காணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது பவுலினுடைய பலம் எங்கே காணப்பட்டது? கர்த்தருடைய கிருபை அவன் மேல் இருந்தபடினால் அந்த பலம் காணப்பட்டது, அவ்வளவுதான். இல்லை என்று சொன்னால் பவுலுடைய பலவீனம் அவனுடைய பலமா? அப்படி அல்ல. என்ன அர்த்தம் என்று சொன்னால், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அப்போ அந்த பலவீனத்தினாலே அவன் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போக மாட்டான், விழுந்து விடவும் மாட்டான். அவன் சொல்லுகிறான், இந்த பலவீனத்தை குறித்து நான் மிகவும் மேன்மை பாராட்டுவேன், ஏன் என்று சொன்னால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கி இருக்கிறது என்று சொல்லி எழுதுகிறார்.